ஓயா நானே அந்த வந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தொலையா. டேய் வடிவேலு இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி. முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தோணுடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம், நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. நாங்கடா இன்னும் அறுவடை ஆரம்பிக்கலையா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. நீங்க வராம என்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன ஆரம்பிங்க.